ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செம்ம டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஸ்டவ்வில் வந்துட்டு குக்கரை வச்சுக்கலாம். இப்போ குக்கர் சூடானதும் இல்லை ஆயில் சேர்த்திப்போம். அதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்திப்போம். நாலு ஏலக்காய் மட்டும் அதில் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கண்ணாடி படம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்குவோம். 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். போட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்குவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, இதையும் நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். பீன்ஸு கேரட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரையும் நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயும் ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இந்த சின்ன ஸ்பூனில். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தயிர் சேர்த்திக்குவோம். 3 கரண்டி இந்த குட்டி கரண்டியில் சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆயிலில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. பாருங்கள், 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் இது கூடவே சேர்த்திப்போம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1/2 லெமன், குட்டி லெமனில் 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை இதில் பிழிஞ்சு விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 20 மினிட்ஸு அதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணி. சப்போஸ் உங்கள் குக்கர் விசில் வந்துச்சுன்னா 2 விசில் ஆஃப் பண்ணிடுங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் செட்டில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி நல்லா சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.